டெத் நோட் பொறுத்தவரைக்க, இப்படி தான் சாகணும் அப்படின்னு சாகறதுக்கு முன்னாடி அவங்களோட சில ஆக்ஷன்ஸ கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா? அது டெத் நோட்ல எழுதி 6 நிமிஷம் கழிச்சே நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த லேடிக்கு வந்து லைட் என்ன எழுதியிருக்கான், 48 ஹார்ஸ் கழிச்சு அவங்க சூசைட் பண்ணி சாகணும்னு எழுதியிருக்கான். ஆனா அந்த 48 ஹார்ஸுமே அவங்க சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. அதனால அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக லைட் பின்னாடியே ஃபாலோ பண்ணி நடந்து போயிட்டே இருக்கான். வாட்ச்ச பார்த்துட்டே இருக்கான். ம். என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த, இந்த லேடி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தா, நிச்சயமா நான் மாட்டியிருப்பேன். இந்த லேடி சாகறத என் கண்ணால பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இருந்தாலும், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா, அது எனக்கு பிரச்சனையாயிடும். இருந்தாலும் இந்த லேடி வந்து, அந்த சுயநினைவு இல்லாம போறாங்கல்ல, அதையாச்சும் பார்த்துட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்ச்ச பார்த்துட்டே இருக்கான். வாட்ச் டிக் டிக்ன்னு அடிக்குது. 5, 4, 3, 2, 1. இப்ப அந்த லேடி லைட்டோட கணக்குப்படி அவங்களோட செல்ஃப் கான்ஷியஸ்னஸ அவங்களோட கான்ஷியஸ்னஸ அவங்க இழந்திருக்கணும். ஆனா, அந்த லேடி என்ன கேட்குறாங்கன்னா, டக்குன்னு, "அவன் நிச்சயமா மாட்டிப்பான் தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்ட லைட் பயங்கரமா ஷாக் ஆகுறான். "என்ன இவங்க இன்னும் கான்ஷியஸ்லயே இருக்காங்களே! அப்ப வந்து இது ஒர்க் ஆகலையா? டெத் நோட் எப்படி தப்பாகும்? என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே!" அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த லேடியும் பேசிட்டே இருக்காங்க.